மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் கல்லாடாதவா கல்லாய் போன மனிதர்களா சாட்சி இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் காட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த சிறு பையன் என்ன சொன்னா? வெண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா. அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். உண்மைதான் ஐயா. மன்னா, கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவார்? வரவே மாட்டார். கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும். கண்ணால் பார்த்த சாட்சி கேட்கின்றேன். அந்த ஏழை இடத்தில் கேளுங்க. ஆமா, கொலை நடந்த ஒற்றாமரைக்குளம். ஆமாய்யா. இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்த பிணமாக கிடப்பது ஐயா, என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. சுகத்தி ஐயா இறந்து கிடப்பது என் தங்கச்சி ஐயா. என் தங்கச்சி ஐயா. உனது பெயர்? இது பேர் சுந்தர் ஐயா. சுண்டுலா? சுண்டுல்னா ஒரு பேர் வைப்பாங்க. கருப்பு சுண்டுலா, வெள்ளை சுண்டுலா? ஏழை சுந்தர். ஏழுமலையா? ஏழை சுந்தர். ஏழை சுந்தர். ஆமாண்டா. ஆமா, அவளா உனக்கு தங்கை. ஆமாய்யா. அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. சொந்தக்கார சாட்சி செல்லவே செல்லாது. சாட்சி இல்ல வழக்கு. ஆரிரம் இல்லாத சங்கீதம். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. பிணத்தை தூக்கிட பிணத்தை. ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று வழங்கி எடுத்து புரியும். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தில் உதாரணப்படுத்திட்டீங்களே ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. என் தங்கையின் வாழ்க்கை சீரழித்து விட்டான் படுபாவி. என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து விட்டான் படுபாவி. ஐயா, இது எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னர்களால் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர் கட்டுக் கொண்டாரு மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறா